திமுக ஆட்சியின் மீது நம்பிக்கை அதிகரித்திருப்பது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். அரியலூர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் நடந்த முதலீட்டாளர் மாநாட்டால் ஏற்பட்ட பயன்களை புள்ளி விவரத்தோடு கூற முடியுமா என சவால் விடுத்திருக்கிறார். அரியலூர் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜெயங்கொண்டம் நகராட்சிக்கு உட்பட்ட மகிமைபுரத்தில் 130 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள புதிய சிப்காட் தொழிற்பேட்டைக்கும், இந்திய தொழிற்பேட்டையில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையவுள்ள தைவானைச் சேர்ந்த டீன் சூஷ் குழுமத்தின் தோல் அல்லாத காலணி தொழிற்சாலைக்கும் அடிக்கல் நாட்டினார். இந்த தொழிற்சாலை மூலம் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஜெயங்கொண்டம் அருகே உள்ள வாரணவாசி கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்திற்கு சென்ற முதலமைச்சர், பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் 76,705 பெண்கள் பயன்பெறுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அங்கன்வாடியில் அமைக்கப்பட்டிருந்த ஊட்டச்சத்து உணவு காட்சியை பார்வையிட்ட முதலமைச்சர் உணவுகளை சுவைத்தார். குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து தின்பண்டங்களை வழங்கியதுடன் குழந்தைகளையும் கொஞ்சி மகிழ்ந்தார். இதையடுத்து அரியலூர் அருகே உள்ள கொல்லாபுரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் 87 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து 119 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இதையடுத்து 2 மாவட்டங்களைச் சேர்ந்த 21,862 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், அரியலூரில் 101 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், பெரம்பலூரில் புதிய வெங்காய விற்பனை மையம் உள்ளிட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். பின்னர் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர், திட்டங்களின் செயல்பாட்டை தானே முன்னின்று கவனிப்பதாக கூறினார். திட்டத்தை அறிவிச்சோம், நிதி ஒதுக்கணும், அதிகாரிகள் பார்த்துக்குவாங்கன்னு ஓய்வு எடுக்க போறவன் நான் இல்லை. ஒரு சிலர் இருந்தாங்க, அப்போ ஒரு சிலர் இருந்தாங்க. கடந்த காலத்தில் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி அப்படியா டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் இருந்தாங்க. நான் பிரச்சனைகளை நேர்கொண்டு நிற்கிறேன், அந்த பிரச்சனையை தீர்க்கிறேன். திமுக மீது மக்களுக்கு நம்பிக்கை அதிகரித்துள்ளதை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை எனவும் சாடினார். தமிழ்நாட்டு மக்கள் என் மேலையும் திமுக மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும், அளவில்லாமல் பொழியக்கூடிய அன்பையும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. கொஞ்சம் நிறைய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. நம்முடைய மக்களெல்லாம் எங்களை மறந்து விடுவாங்களோ, தன்னை மறந்து விடுவாங்களோ நினைச்சு நாள்தோறும் மீடியா முன்னாடி போய் நின்று கொண்டு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார். பொய்க்கு மேக்கப் போட்டா அது உண்மையாக இடாது, இன்னும் பளிச்சுன்னு அது அம்பலப்பட்டு போகும். மேலும் அதிமுக ஆட்சியில் நடந்த முதலீட்டாளர் மாநாடு மூலம் கிடைத்த பயன் என்ன என்று கேள்வி எழுப்பினார். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களே, நீங்க நடத்தின முதலீட்டாளர் மாநாடு மூலமா எவ்வளவு முதலீடுகள் வந்துச்சு, இதனால வேலை வாய்ப்பு பெற்றவங்க எத்தனை பேர், இதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு உங்களால் சொல்ல முடியுமா? வந்தவங்களையும் விரட்டிட்டாங்க. ஏன்னா கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன், அந்த ஆட்சிக்கு பயந்து தமிழ்நாட்டை விட்டு ஓடி போனவங்க பல பேர். நம்ம திராவிட மாடல் ஆட்சி தான் திரும்ப அவர்கள் அழைச்சி கொண்டு வந்து தொழில் மறுமலர்ச்சியை இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதன் பின்னர் பெரம்பலூர் சென்ற முதலமைச்சர் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்ட வளர்ச்சி திட்டங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அப்போது KN நேரு, ஏவா வேலு உள்ளிட்ட அமைச்சர்களும் உடன் இருந்தனர்.